ராகுல் சந்தைக்கு பழங்கள் வாங்க வந்திருந்தான். ஆனால் காய்கறி சந்தையில் தன் முன்னாள் மனைவி காய்கறி விற்பதைக் கண்டு திகைத்து நின்றான். ராணிக்கு முன்னால் தரையில் கொஞ்சமாக காய்கறிகள் இருந்தன. அவள் சோகமாக அமர்ந்து வாடிக்கையாளருக்காக காத்திருந்தாள். அவன் மனதிற்குள் மகிழ்ச்சி அடைந்து, உன்னை விட 100 மடங்கு சிறந்த கணவன் எனக்கு கிடைப்பான் என்று சொன்னாயே. ஆனால் இவளுக்கு யாரோ சோம்பேறிதான் கிடைத்திருக்கிறான் போல. அதான் தன் மனைவியைக் கொண்டு காய்கறி விற்க வைக்கிறான் என்று முணுமுணுத்தான். அவன் விரும்பவில்லை என்றாலும் ராணி காய்கறி விற்றுக் கொண்டிருந்த இடத்தை நோக்கி நடந்தான். திடீரென்று ராகுல் தன் முகத்தில் ஒரு கைக்குட்டையை கட்டிக் கொண்டான். எப்படியும் இந்த 8 ஆண்டுகளில் அவன் நிறைய மாறியிருந்தான். கொஞ்சம் குண்டாகியிருந்தான். அவனுடைய நிறமும் சிவப்பாக மாறியிருந்தது. சூட் பூட் அணிந்திருந்ததால் அவன் ஒரு பெரிய அதிகாரி போல தெரிந்தான். முகத்தில் கைக்குட்டையை கட்டிய பிறகு அவனை அடையாளம் காணவே முடியவில்லை. அருகில் சென்று பார்த்தபோது ராணியிடம் வாடி போன சில உருளைக்கிழங்குகளும் மிகவும் பசுமையாக இருந்த சில தக்காளிகளும் இருந்தன. ஒரு மரப்பெட்டியில் மாம்பழங்கள் இருந்தன. அதன் மேல் காய்ந்த பொருட்கள் இருந்ததால் அவை சரியாக தெரியவில்லை. கொஞ்சம் பச்சை மிளகாயும் கரைபடிந்த 4 காலிஃபிளவர்களும் இருந்தன. சாலையோரம் தரையில் ஒரு துணியை விரித்து வைக்கப்பட்டிருந்த அந்த சிறிய கடையில் அவ்வளவுதான் பொருட்கள் இருந்தன. ராகுல் கவனித்தான். அவள் மிகவும் மெலிந்து போயிருந்தாள். அவள் முகத்தில் துளி கூட பொலிவு இல்லை. நிறமும் கருத்தியிருந்தது. ஒரு நிமிடம் அவள் ராணிதானா அல்லது வேறொருவரா என்று அவனுக்கு சந்தேகம் வந்தது. ஆனால் அவள் நெற்றியில் இருந்த பெரிய மச்சத்தை பார்த்த பிறகு அவள் ராணிதான் என்று அவன் உறுதி செய்து கொண்டான். ராணி நம்பிக்கையுடன் அவனை பார்த்தாள். பிறகு அவசரமாக, ஐயா, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். பக்கத்தில் காய்கறி விற்றுக் கொண்டிருந்த ஒரு பெண்மணி இவளிடம் பழைய காய்கறிகள் தான் இருக்கின்றன. ஐயா, பிரஷ்க வேண்டுமானால் இங்கே வாருங்கள் என்றாள். ஆனால் ராணி பதற்றத்துடன், பழையது இல்லை ஐயா, வேணினால் அப்படி தெரிகிறது. இன்று காலைதான் வாங்கினேன் என்றாள். ராணியின் முகத்தில் இருந்த அந்த இயலாமையையும் கட்டாயத்தையும் கண்டு அவளது இதயம் படபடத்தது. வாழ்க்கையின் 6 ஆண்டுகளை அவளுடன் கழித்திருந்தான். விவாகரத்து நடந்திருக்கலாம். ஆனால் அந்த 6 ஆண்டுகளில் சில அழகான மற்றும் மறக்க முடியாத நினைவுகள் இருந்தன. அவன் எதுவும் பேசாமல் மாம்பழத்தின் மேல் இருந்த பொருட்களை அகற்றிவிட்டு பார்த்தான். அவை நல்ல வகை மாம்பழங்கள்தான். ஆனால் பழையதாகி விட்டதால் தோல் சுருங்கி நசுங்கி போயிருந்தன. அவன் இவை உண்மையிலேயே கெட்டுப் போயிருக்கின்றன என்றான். ராணி பொறுமை இழந்து, இல்லை ஐயா, கெட்டுப் போகவில்லை. பார்க்கத்தான் அப்படி தெரிகின்றன. வாங்கிக் கொள்ளுங்கள் ஐயா. மாலை நேரமாகிவிட்டது. மலிவான விலைக்கு தருகிறேன் என்றாள். அவன் அங்கிருந்து போவது போல நடந்து கொண்டே, எனக்கு தெரியும். இவை கெட்டுவிட்டன என்று தோலை உரித்து பார்த்தால் உள்ளே கருப்பாக இருக்கும் என்றான். அவள் கெஞ்சும் குரலில், நீங்கள் ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு பாருங்களேன். பிடிக்கவில்லை என்றால் வாங்க வேண்டாம். 2 நாட்களாக என் மகளின் உடல்நிலை சரியில்லை. அதனால் கடையை சரியாக கவனிக்க முடியவில்லை என்றாள். மகள் என்ற வார்த்தையை கேட்டதும் ராகுலுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. அவன் முன் தன் அன்பு மகளின் முகம் வந்து போனது. விவாகரத்தின் போது அவளை கடைசியாக பார்த்தபோது அவளுக்கு 4 வயது, இப்போது 12 வயது இருக்கும். பிரீத்தி ராணி ஒரு மாம்பழத்தை எடுத்து ராகுலிடம் நீட்டினாள். ஆனால் அவன் தன் மகளின் நினைவுகளில் மூழ்கியிருந்தான். மகளுக்கு உடல்நிலை சரியில்லை என்ற செய்தியை கேட்டதும் அவன் இதயம் ஏதோ உடைந்து சிதறுவது போல இருந்தது. இந்தாங்க ஐயா, சுவைத்து பாருங்கள் என்ற ராணியின் பேச்சை காதில் வாங்காமல் அவன் அவசரமாக எல்லா மாம்பழங்களையும் எடை போடு என்றான். அவள் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து, எல்லாவற்றையுமா என கேட்டாள். அவன் ஆம், எல்லாவற்றையும் எடை போடு என்றான். அவள் மகிழ்ச்சியுடன் எடை போட்டாள். 8 கிலோ மாம்பழம் இருந்தது. அவற்றை 2 பைகளில் போட்டு அவனிடம் கொடுத்துவிட்டு, 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்கிறேன்.
ஆனால் நீங்கள் 8 கிலோவையும் வாங்குவதால் கிலோ 80 ரூபாய் போடுகிறேன். மொத்தம் 640 ஆகிறது ஐயா. அந்த 40 ரூபாய் வேண்டாம், 600 ரூபாய் மட்டும் கொடுங்கள் என்றாள். அவன், உன் மகள் நோயாளி என்பதால் கிலோ 100 ரூபாய் என்ற கணக்கிலேயே காசை வாங்கிக்கொள் என்று கூறிவிட்டு 500 ரூபாய் தாள்களை கொடுத்துவிட்டு போகத் தொடங்கினான். ராணி பின்னால் இருந்து கூப்பிட்டு, கிலோ 100 என்றாலும் 800 ரூபாய்தான் ஆகிறது ஐயா. உங்கள் 200 ரூபாயை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்றாள். ராகுல் அங்கேயே நின்றான். ஆனால் எதுவும் பேசவில்லை. ராணி எழுந்து அவன் அருகில் வந்து, எனக்கு பிச்சை வேண்டாம் ஐயா, பிச்சை எடுக்கக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த கடையை வைத்திருக்கிறேன் என்றாள். அவன், உன் கணவன் ஒன்றும் செய்வதில்லையா எனக் கேட்டான். அவள் அந்த 200 ரூபாயை அவன் கையில் வைத்துவிட்டு, கணவரிடமிருந்து 8 ஆண்டுகளுக்கு முன்பே விவாகரத்து ஆகிவிட்டது ஐயா என்றான். அவன் நடக்கத் தொடங்கினான். பிறகு நடந்து கொண்டே, உன்னைப் போன்ற சுயமரியாதை உள்ள பெண்ணுக்கு உன் கணவன் நிச்சயம் ஏதோ துரோகம் செய்திருப்பான். அதனால்தான் இந்த உறவு உடைந்திருக்கும் என்றான். அதற்கு அவள் பின்னால் இருந்து, இல்லை ஐயா, கணவர் நல்லவர்தான், காலம்தான் சரியில்லை என்றாள். அவனால் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியவில்லை. வேகமாக தன் காரை நோக்கி சென்றான். அவன் பின்னால் திரும்பி பார்த்தான். ராணி தன் கடையை சுருட்டிக் கொண்டிருந்தாள். ஒருவேளை அன்றைய கூலி அவளுக்கு கிடைத்திருக்கலாம். அதனால்தான் இருட்டுவதற்கு முன்பே அவள் வீட்டுக்கு போய்க் கொண்டிருந்தாள். அவள் எங்கே வசிக்கிறாள் என்று தெரிந்து கொள்ள அவளுக்கு பின்னால் செல்ல ராகுல் விரும்பினான். அவனுக்கு பிரீத்தியை பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது. அதனால் அவன் இதயத்தில் ஒருவித ஈர்ப்பு ஏற்பட்டது. விவாகரத்திற்கு பிறகு ராணி வேறொரு ஆணை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்ற விஷயம் அவன் மனதை குத்தியது. அவள் மீதம் இருந்த காய்கறிகளை ஒரு பையில் வைத்துக்கொண்டு வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். ராணி தன்னை பார்த்து விடக்கூடாது என்பதற்காக ராகுல் அவளிடமிருந்து சற்று தூரம் தள்ளி பின்னால் நடந்து சென்றான். ராகுலின் மூளையில் ஒரு கேள்வி மட்டும் மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டிருந்தது. ராணி எப்படி திருச்சிக்கு வந்தாள்? அவளுடைய வீடு ஒரு தொலைதூர கிராமத்தில் அல்லவா இருந்தது. அங்கே அவளுக்கு 2 சகோதரர்கள் இருந்தார்களே. அவர்கள் எப்படி தங்கியே தனியாக விட்டார்கள்? விவாகரத்தின் போது அவர்கள் மிகவும் கொதித்தார்களே. கணவர் நல்லவர்தான் ஐயா, காலம்தான் சரியில்லை என்ற ராணியின் பதில் ராகுலுக்கு சற்றே ஆறுதலாக இருந்தது. அதாவது இன்றும் அவள் அவனை தவறாக நினைக்கவில்லை. திடீரென்று நடந்து கொண்டிருக்கும் போதே ராகுலின் உள்ளம் கனத்தது, கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. நீங்கள் என் சுய மரியாதையை பாதுகாத்தால் போதும். மற்றபடி உங்களோடு இருந்து எதையும் நான் சகித்துக் கொள்வேன் என்று ஒரு இரவு ராணி சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அவனால் அவளுடைய சுயமரியாதையை பாதுகாக்க முடியாமல் போனது. ராகுலுக்கு முன்னால் அவனது அண்ணி ராணியை கேவலப்படுத்தும் போதெல்லாம் அவன் அமைதியாக நின்று கேட்டுக் கொண்டிருப்பான். ராணி மிகுந்த சுயமரியாதை கொண்டவள். தவறு செய்யாமல் தலை குனிவது அவளுக்கு சிறிதும் பிடிக்காது. அதனால்தான் அவள் தன் பிறந்த வீட்டுக்கு சென்றாள். அதன் பிறகு அண்ணியின் பேச்சை கேட்டுக்கொண்டு ராகுல் அவளுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பினான். அந்த உறவையே முறித்துக் கொண்டது அவன் செய்த 2வது தவறு. அவன் தன் அண்ணன் மற்றும் அண்ணி மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தான். அதனால் மனைவியை விட அண்ணியைதான் அதிகமாக நம்பினான். ராணியுடன் அவரது வாழ்க்கையின் முதல் 4 ஆண்டுகள் மிகவும் நன்றாகவே கழிந்தன. ஆனால் 5வது ஆண்டில் சண்டைகள் தொடங்கின. அண்ணி எதற்காவது பிரீத்தியை அறிந்துவிட்டால் அது ராணிக்கு சிறிதும் பிடிக்காது. இந்த விஷயத்தில்தான் சண்டைகள் அதிகமாகின. சண்டைகள் மற்றும் மனஸ்தாபங்கள் காரணமாக ராணி தனி குடித்தனம் போகும்படி வற்புறுத்தினாள். ஆனால் இது ராகுலுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. ராகுலின் அண்ணனும் அண்ணியும் பூர்வீக கடையை பிரிக்க விரும்பவில்லை. அவர்கள் எல்லாவற்றையும் தாங்களே அபகரிக்க நினைத்தார்கள். ராகுல் தன் அண்ணனுடன் சேர்ந்து கடையில் சமமாக உழைத்தான்.
ஆனால் அவனுக்கும் ராணிக்கும் பணம் தேவைப்படும்போது அன்னையிடம் கேட்டுத்தான் வாங்க வேண்டியிருந்தது. இது ராணிக்கு பிடிக்கவில்லை. இப்போது ராணி ஒரு மருந்தகத்தில் சில மருந்துகளை வாங்கிக் கொண்டு ஒரு தெருவிற்குள் சென்றாள். ராகுல் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியை பேணிக்கொண்டு அவளுக்கு பின்னால் சென்றான். நடந்து கொண்டே அவர்கள் நகருக்கு வெளியில் இருந்த ஒரு குடியிருப்பு பகுதிக்கு வந்தார்கள். சிறிது தூரம் நடந்த பிறகு அவள் ஒரு பழைய வீட்டிற்குள் நுழைந்தாள். அந்த வீடு பார்ப்பதற்கு அறைகளே இல்லாத ஒரு பாழடைந்த கட்டிடம் போல இருந்தது. அங்கே முற்றத்தில் 2 கட்டில்கள் போடப்பட்டிருந்தன. ஒன்றில் பிரீத்தி படுத்திருந்தாள். மற்றொன்றில் ஒரு மூதாட்டி படுத்திருந்தாள். ராணி வந்ததும் அந்த மூதாட்டி எழுந்து உட்கார்ந்ததை ராகுல் பார்த்தான். அந்த முகத்தை பார்த்ததும் அவன் அடையாளம் கண்டு கொண்டான். அவள்தான் ராணியின் தாய், அதாவது ராகுலின் மாமியார். கூடவே பிரீத்தியும் எழுந்தாள். அவள் முன்பை விட வளர்ந்திருந்தாள். ஆனால் மிகவும் பலவீனமாக தெரிந்தாள். அவளை பார்த்ததும் ராகுலின் இதயத்திலிருந்து கண்ணீர் அருவியாக கொட்டியது. ஓடி சென்று பிரீத்தியை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. அவன் நீண்ட நேரம் தவிப்புடன் பிரீத்தியையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவன் எவ்வளவு விரும்பினாலும் அந்த வீட்டிற்குள் நுழைய முடியவில்லை. விரைவில் அவன் அங்கிருந்து திரும்பிவிட்டான். தன் சிரித்து மகிழ்ந்த குடும்பத்தை அழித்த அண்ணியின் மீது அவனுக்கு மீண்டும் மீண்டும் கோபம் வந்தது. விவாகரத்தின் போது அண்ணி உனக்கு விரைவில் 2வது திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொன்னாள். ஆனால் 8 ஆண்டுகளாகியும் அவள் எதையும் செய்யவில்லை. ராகுல் இந்த நகரத்தில் தனியாகத்தான் வசித்து வந்தான். வியாபாரத்தை முன்னேற்றுவதற்காக அவரது அண்ணன் இங்கே ஒரு கடையையும் 2 படுக்கை அறைகள் கொண்ட ஒரு வீட்டையும் வாங்கி கொடுத்திருந்தார். ராகுல் தனியாகவே அந்த கடையை நடத்தி வந்தான். வீடு கடைக்கு பின்னாலேயே இருந்தது. ராகுல் தன் வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்றும் அவன் பங்கு கேட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் அவன் மனைவியே இல்லாமல் இருக்க வேண்டும் என்றும் அண்ணனும் அண்ணியும் விரும்பினார்கள். அவனது அண்ணன் ஒவ்வொரு வாரமும் கடைக்கு வந்து லாப பணத்தை எல்லாம் எடுத்து செல்வார். ஆனால் கடவுள் கணக்கு தப்பாது என்பார்கள் அல்லவா? இறைவரின் அருளால் பிரிந்த அந்த தம்பதியினர் இருவரும் ஒரே நகரத்திற்கு வந்திருந்தார்கள். இதுவரை இருவரும் 2வது திருமணம் செய்து கொள்ளவில்லை. இனி எதுவும் நடக்கலாம். இப்போது ராகுல் தினமும் மாலை நேரத்தில் ராணியின் கடைக்கு செல்லத் தொடங்கினான். முகத்தை கைக்குட்டையால் மறைத்துக் கொண்டு அங்கிருந்து நிறைய காய்கறிகளையும் பழங்களையும் வாங்கினான். ராணி பிரீத்தியை நன்றாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக அவன் இதையெல்லாம் செய்தான். அவன் நாள் முழுவதும் யோசித்துக் கொண்டே இருப்பான். ஆனால் முகத்தை மறைக்காமல் ராணியின் முன்னால் செல்ல அவனுக்கு துணிச்சல் வரவில்லை. அவன் வாங்கி வரும் காய்கறிகளில் தனக்கு தேவையானதை மட்டும் வைத்துக்கொண்டு மீதமுள்ள காய்கறிகளை தெருவில் உள்ள விலங்குகளுக்கு உணவாக கொடுத்து விடுவான். சில நாட்களுக்குப் பிறகு ராகுலின் அண்ணன் கணக்கு பார்ப்பதற்காக கடைக்கு வந்தபோது சேமிப்பு பணம் எல்லாம் எங்கே என்று கேட்டார். ராகுல் எல்லாம் செலவாகிவிட்டது அண்ணா என்றான். அண்ணன் கோபத்துடன் இவ்வளவு பெரிய தொகையை எங்கே செலவு செய்தாய் என்று கேட்டார். ராகுல் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு வேலை இருந்தது, செலவு செய்துவிட்டேன் என்றான். அண்ணன் எரிச்சலுடன், இதுவரை நீ ஒரு பைசா கூட வீணாக செலவு செய்ததில்லையே, இப்போது உனக்கு என்ன கெட்ட பழக்கம் வந்துவிட்டது என்றார். ராகுல், ஏன் கோபப்படுகிறீர்கள் அண்ணா? சம்பாதித்தது நான்தானே, அதனால் செலவு செய்தேன். எனக்கும் தேவைகள் இருக்கின்றன என்றான். அண்ணன் ஆத்திரத்துடன், என்னிடம் எதிர்த்து பேச உனக்கு வெட்கமாக இல்லையா என்றார். ராகுல் அமைதியாக, நான் எதிர்த்து பேசவில்லை. ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் சம்பாதித்தால் என்னால் செலவும் செய்ய முடியும். இந்த வீடும் கடையும் என் பெயரில் தானே வாங்கியிருக்கிறீர்கள். அதனால் இதை என்னிடமே கொடுத்து விடுங்கள். உங்களிடம் பூர்வீக வீடும் பெரிய கடையும் இருக்கிறது. அதன் மதிப்பு இதைவிட மிக அதிகம். நீங்கள் பூர்வீக சொத்துக்களை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சிறிய வீடும் கடையும் எனக்கு போதும்.
இனி நான் தனியாக வாழ விரும்புகிறேன் என்றான். அண்ணன், நீ என்ன பேசுகிறாய்? உன்னை எப்படி தனியாக விட முடியும்? இன்னும் உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். உன் வாழ்க்கையை மீண்டும் அமைக்க வேண்டும் என்றார். ராகுல், இனி என் மீது போய் அக்கறை காட்டுவதை நிறுத்துங்கள். நீங்களும் அண்ணியும் சேர்ந்துதான் என் மனைவியிடமிருந்து என்னை பிரித்தீர்கள். என் அழகான குடும்பத்தை அழித்தீர்கள். என் திருமணம் முறிந்து 8 ஆண்டுகள் ஆகின்றன. இதுவரை எங்காவது பெண் பார்த்தீர்களா? உங்களுக்கு என் மீது அக்கறை இல்லை. என்னை ஒரு வேலைக்காரனாகவே வைத்திருக்க விரும்பினீர்கள். அப்பா எனக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு இறக்கவில்லை என்றால் நீங்கள் இருவரும் எனக்கு திருமணமே செய்திருக்க மாட்டீர்கள் என்று முகத்திற்கு நேராக கூறினான். உங்களுக்கு இலவசமாக ஒரு வேலைக்காரன் கிடைத்துவிட்டான். கூடவே என் சொத்துக்களும் கிடைத்துவிட்டன. பிறகு ஏன் நீங்கள் எனக்கு திருமணம் செய்து வைப்பீர்கள்? இப்போது நானே என் திருமணத்தை செய்து கொள்வேன். கடவுளுக்காக என்னை என் போக்கில் விட்டுவிடுங்கள். இனிமேலும் எனக்கு ஏதாவது தீங்கு செய்ய நினைத்தால் நான் கிராமத்திற்கு வந்து எல்லா சொத்துக்களிலும் என் பங்கை வாங்கி விடுவேன். ராகுலின் அண்ணன் இப்போது தன் தந்திரம் வலிக்காது என்பதை புரிந்து கொண்டார். அவருக்கும் அவர் மனைவிக்கும் இங்கே இனி வேலை இல்லை. அந்த போய் உறவின் முகமூடி கழன்று விழுந்தது. தன் தம்பியின் பங்கை பறித்து தன் மகனுக்காக அதிக சொத்து சேர்க்க நினைத்த அவரது கனவு தகர்ந்தது. அவர் அங்கிருந்து அமைதியாக வெளியேறினார். ராகுல் இப்போது அண்ணன் மற்றும் அண்ணியின் பிடியிலிருந்து விடுபட்டு விட்டான். அவன் மனம் முழுவதும் ராணி மற்றும் மகளின் நினைவுகளிலேயே நிறைந்திருந்தன. அதனால் மதிய நேரத்திலேயே ராணியின் கடைக்கு சென்றான். அன்று ராணி ஓரளவு நல்ல உடைகளை அணிந்திருந்தாள். ஆனால் அவள் கண்களில் கவலையும் சோகமும் தெரிந்தன. அருகில் சென்றதும் ராகுல், உங்கள் மகள் இப்போது எப்படி இருக்கிறாள் என்று கேட்டான். ராணி அவனை உற்று பார்த்துவிட்டு, ஏன் அவள் உங்கள் மகள் இல்லையா என்றாள். ராகுல் திடுக்கிட்டான். முகத்தில் கைக்குட்டை கட்டியிருந்தும் ராணி தன்னை எப்படி அடையாளம் கண்டு கொண்டாள் என்று வியந்தான். ராணி அவன் கண்களை பார்த்து பேசத் தொடங்கினாள். தினமும் அவளுடைய நலம் விசாரிக்க வருகிறீர்களே, பிரீத்தியை சந்தித்தால் என்ன உங்கள் அண்ணனும் அண்ணியும் மகளை பார்க்க கூடாது என்று தடுத்திருக்கிறார்களா என்றாள். ராகுல், நான் அண்ணன் மற்றும் அண்ணியுடன் இருந்த எல்லா உறவுகளையும் முறித்து கொண்டேன் என்று கூறி தன் முகத்தில் இருந்த கைக்குட்டையை அகற்றினான். கண்களில் கண்ணீருடன் அவளை பார்க்க வேண்டும் என்று என் மனம் ஏங்குகிறது என்றான். ராணி, போய் பாருங்கள், நான் எப்போது தடுத்தேன்? உறவு என்னோடுதான் முறிந்தது, மகளோடு இல்லையே என்றாள். ராகுல், நீ என்னை எப்படி அடையாளம் கண்டாய் என்று கேட்டான். அதற்கு ராணி, நான் உங்கள் மனைவியாக இருந்தவள். உங்கள் நடையை வைத்தே உங்களை என்னால் அடையாளம் காண முடியும். முதல் நாள் நான் கவனிக்கவில்லை. ஆனால் 2ஆம் நாளே அடையாளம் கண்டுவிட்டேன் என்றாள். ராணி தொடர்ந்து பேசினாள். ஒவ்வொரு முறையும் பிரீத்தியை பற்றி நீங்கள் கேட்கும்போது உங்கள் கண்களில் ஒரு வலி தெரிந்தது. அது ஒரு தந்தையின் கண்களில் மட்டுமே இருக்க முடியும். உங்கள் முகத்தை நீங்கள் மறைத்திருக்கலாம். ஆனால் மகளை பார்க்க துடிக்கும் அந்த தவிப்பை உங்கள் கண்களில் மறைக்க முடியவில்லை. வீட்டின் முகவரியை தருகிறேன். அங்கே சென்று பிரீத்தியை பாருங்கள். நான் மாலையில்தான் வீட்டிற்கு வருவேன் என்றாள். ராகுல் அவளை பார்த்து, இல்லை, நீயும் என்னோடு வா. அப்போதுதான் என்னால் அவளிடம் பேச முடியும். அவள் என்னை பிரிந்தபோது மிக சிறியவள். இப்போது என்னை அடையாளம் தெரியாது என்றான். ராணியின் கண்களில் கண்ணீர் முட்டியது. அதை மறைத்துக்கொண்டு, அவள் திருமண ஆல்பம் இன்றும் என்னிடம் இருக்கிறது. அவள் தினமும் உங்களை பார்க்கிறாள். உங்களை அவள் மறக்கவே இல்லை. பார்த்த உடனேயே அடையாளம் கண்டு கொள்வாள் என்று ராணி கூறினாள். அவன் கெஞ்சும் குரலில், இல்லை, நீ என்னுடன் வா, உன்னோடு சேர்ந்துதான் நான் அவளை சந்திக்க விரும்புகிறேன் என்றான். அதற்கு ராணி, ஏன் ஏழையின் வயிற்றில் அடிக்கிறீர்கள்? இது வியாபாரம் நடக்கும் நேரம். நான் உங்களோடு வந்தால் வியாபாரம் கெட்டுவிடும். ஒரு பொருளும் விற்காது என்றாள்.
அவன் எல்லா பொருட்களுக்கும் நானே பணம் தந்துவிடுகிறேன். ஆனால் நீ என்னுடன் வா, தயவு செய்து இதற்குப் பிறகு உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றான். இதை கேட்ட ராணிக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. அவள் ஏன் உங்கள் இரண்டாவது மனைவி இங்கே வரக்கூடாது என்று சொல்கிறாரா என கேட்டாள். அவன் சோகமான மனதுடன் நான் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றான். இதை கேட்டதும் ராணியின் மனதிற்குள் ஏதோ ஒரு நிம்மதி ஏற்பட்டது. அவள் அவனுடன் செல்ல சம்மதித்தாள். பக்கத்து கடைக்காரரிடம் தன் கடையை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அவனது காரில் ஏறி வீட்டை நோக்கி புறப்பட்டாள். வழியில் ராணி, நீங்கள் இந்த நகரில் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டாள். ராகுல் எல்லா உண்மைகளையும் சொன்னான். தான் இனி எப்போதும் இந்த நகரத்திலேயே இருக்கப் போவதாகவும் அண்ணன் அண்ணியோடு இருந்த உறவை முழுமையாக முறித்து கொண்டதாகவும் கூறினான். இந்த உறவு முன்னரே முறிந்திருந்தால் இன்று நாம் இருவரும் ஒன்றாக இருந்திருப்போம். நமக்கு விவாகரத்து நடந்திருக்காது. அண்ணன் அண்ணியால்தான் நம் வாழ்க்கை சீரழிந்தது என்று அவள் நினைத்தாள். ராகுல், நீ எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்டான். அவள் வருத்தத்துடன், அண்ணன் மற்றும் அண்ணிகளுக்கு நான் ஒரு சுமையாகிவிட்டேன். ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் பிறகு அவர்களின் உண்மையான முகம் தெரிய ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் என் சகோதரர்கள் எனக்கு ஆதரவாக இருந்தார்கள். ஆனால் பிறகு அவர்களும் தங்கள் மனைவிகளின் பேச்சை கேட்கத் தொடங்கினார்கள். உங்களுக்குத்தான் தெரியுமே, நாய்க்கு போடுவது போல எரியப்படும் ரொட்டியை என்னால் தின்ன முடியாது. இப்போது நான் இருக்கும் வீடு என் மாமா உடையது. மாமா குடும்பத்தினர் இப்போது இந்த நகரில் இல்லை, சென்னையில் இருக்கிறார்கள். வீட்டின் சாவி அம்மாவிடம் இருந்ததால் நாங்கள் இங்கே வந்துவிட்டோம். வீடு கொஞ்சம் பழையதுதான். நாங்கள் வாடகை கொடுக்க வேண்டியதில்லை என்பதால் இங்கேயே தங்கியிருக்கிறோம். அவன் தயக்கத்துடன், ஒரே ஒரு விஷயம் சொல்லவா என்று கேட்டான். அவள் என்ன என்றாள். அவன் பயந்து கொண்டே, இன்றும் என் நினைவு உனக்கு வருகிறதா என்று கேட்டான். ராணி பதில் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். ராணியின் கண்களில் கண்ணீர் வழிந்ததை ராகுலால் பார்க்க முடியவில்லை. அவள் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டே, இப்போது யாருடைய நினைவும் வருவதில்லை. காலை முதல் மாலை வரை அன்றாட உணவிற்கு என்ன செய்வது என்ற கவலை மட்டுமே இருக்கிறது. அதிலேயே நாள் முடிந்து விடுகிறது என்றாள். அவளது பதிலை கேட்டு ராகுல் ஏமாற்றமடைந்து வழி நெடுகிலும் அமைதியாக வந்தான். ராணி வழி சொல்லிக் கொண்டே வர அவன் காரை செலுத்தினான். தான் ஏற்கனவே அவளை பின்தொடர்ந்து இங்கே வந்திருக்கிறான் என்பதை அவன் ராணிக்கு தெரியப்படுத்தவில்லை. வீட்டிற்குள் நுழையும் போது ராகுலின் இதயம் தவித்தது. ஏனென்றால் வீட்டின் நிலைமை அவ்வளவு மோசமாக இருந்தது. சுவர்களில் பூச்சுக்கள் பெயர்ந்து பலவீனமாக காணப்பட்டன. ராணி முன்னால் சென்று அறைக்கு அருகில் நின்றபடி, பிரீத்தி, பார், உன்னை பார்க்க யார் வந்திருக்கிறார்கள் என்றாள். பிரீத்தி இப்போது குணமடைந்திருந்தாள். அவள் வெளியே வந்து அவனை பார்த்தாள். ராணியின் தாயும் வெளியே வந்தார். பிரீத்தி தன் பெரிய கண்களால் அவனை உற்று பார்த்தாள். ஆனால் ராகுலின் அருகில் வரவில்லை. அவள் ஓடி சென்று தன் அம்மாவை கட்டிக்கொண்டாள். ராணி, பயப்படாதே செல்லமே, இவர் உன் அப்பா என்றாள். அதற்கு பிரீத்தி, அப்பாவா? ஆனால் இவர் கெட்ட அப்பா. இவர் உங்களை நிறைய அலை வைத்திருக்கிறார் என்றாள். பிரீத்தி இப்போது வளர்த்துவிட்டதால் அவளுக்கு எல்லாம் புரிந்தது. ராகுல் எதற்கு பயந்தானோ அதுவே நடந்தது. அதனால்தான் அவன் ராணியை தன்னுடன் அழைத்து வந்திருந்தான். ராகுல் தயக்கத்துடன் தன் மாமியாரின் கால்களை தொட முயன்றான். ஆனால் அவர் 2 அடி பின்வாங்கி, எங்களிடமிருந்து தள்ளியே இருங்கள். நமக்குள் இப்போது எந்த உறவும் இல்லை. அதனால் காலில் விழ வேண்டிய அவசியமில்லை என்றார். ராகுல் தரையிலேயே அமர்ந்து கொண்டான். கண்களில் கண்ணீருடன் தன் 2 கைகளையும் விரித்து மகளை வருமாறு அழைத்தான். அவனது கண்கள், என் செல்லமே, ஒருமுறை வந்து என் நெஞ்சோடு அணைந்து கொள் என்று கெஞ்சுவது போல இருந்தது. பிரீத்தி தன் அம்மாவை பார்த்தாள். ராணி ஜாடையால் செல்லும்படி கூற அவள் ஓடி சென்று தன் தந்தையை கட்டிக் கொண்டாள். ராகுலுக்கு இது சொர்க்கத்து சுகத்தை விட குறைவாக தோன்றவில்லை.
அவன் விம்மி விம்மி அழத் தொடங்கினான். அழுது கொண்டே, என்னை மன்னித்துவிடு என் கண்ணே. என் வாழ்க்கையின் முடிவுகளை நானே எடுக்க மிகவும் தாமதம் செய்துவிட்டேன். இல்லையென்றால் இன்று நீயும் உன் அம்மாவும் என்னோடு இருந்திருப்பீர்கள் என்றான். பிறகு அவன் பிரீத்தியை தூக்கிக் கொண்டு காரின் அருகில் சென்றான். காரின் டிக்கியை திறந்து பார், உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். ஒரு பெரிய பையில் நிறைய பொருள்கள் இருந்தன. அந்த பை நிறைய சாக்லேட்டுகள், பிஸ்கட்டுகள், பொம்மைகள் மற்றும் துணிகள் இருந்தன. அவன் ஒவ்வொரு பொருளாக எடுத்து பிரீத்தியிடம் கொடுக்கத் தொடங்கினான். ராணி அதை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பையில் இருந்து தனக்காகவும் ஏதாவது வெளிவரும் என்று அவள் இதயம் படபடத்தது. ஆனால் பை முழுவதும் காலியாகிவிட்டது. ராணிக்காக அதில் எதுவுமே இல்லை. அவன் தன் மகளுக்காக மட்டுமே இங்கே வந்திருக்கிறான் என்பதை ராணி புரிந்து கொண்டாள். இவ்வளவு பொருட்களை பார்த்ததும் பிரீத்தி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். ராணி, இப்போது கிளம்பலாம். நான் கடைக்கு போக வேண்டும் என்றாள். ராகுல் பிரீத்தியின் தலையை மருடி, நான் மீண்டும் வருவேன் செல்லமே என்றான். ராணி அமைதியாக அவரது அருகில் காரில் அமர்ந்து கொண்டாள். இருவரும் மௌனமாக இருந்தனர். மகளுக்காக இவ்வளவு வாங்கி வந்தாரே, என் மனதிற்காகவும் ஏதாவது ஒன்றை கொடுத்திருக்க கூடாதா? விவாகரத்து ஆகிவிட்டால் எல்லாம் முடிந்துவிடுமா என்ன என்று ராணி நினைத்துக் கொண்டிருந்தாள். அவன் வண்டியை ஓட்டிக்கொண்டே, ஒன்று கேட்கவா என்றான். அவள் என்ன என்றாள். உனக்காக ஏதாவது கொண்டு வந்திருந்தால் நீ அதை வாங்கி இருப்பாயா என்று அவன் கேட்டான். ராணி அவனை ஓர கண்ணால் பார்த்துவிட்டு கொண்டு வந்திருந்தால் பார்த்திருக்கலாம். இப்போது அதை விடுங்கள் என்றாள். அவன், அவசரமாக கொண்டு வந்திருக்கிறேன். நீ வாங்கிக் கொள்வேன் என்று சத்தியம் மறுக்கக்கூடாது என்றான். ராணியின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. கொடுப்பதற்கு இவ்வளவு தயங்கும் அளவுக்கு அப்படி என்ன பொருளைக் கொண்டு வந்திருப்பார் என்று அவள் யோசித்தாள். அவள் தன் பதற்றத்தை மறைத்துக்கொண்டு, சரி, கொடுங்கள். இவ்வளவு ஆசையாக கொண்டு வந்த பிறகு எப்படி மறுக்க முடியும்? ஆனால் மறுமுறை ஏதாவது கொண்டு வந்தால் வாங்க மாட்டேன் என்றாள். ராகுல் தன் கையிலிருந்து ஒரு பொருளை எடுத்து கையை மூடிக்கொண்டு அவளிடம் நீட்டினான். ராணி துடிக்கும் இதயத்துடன் கையை நீட்டினாள். ராகுல் அவள் கையில் அந்த பொருளை வைத்தபோது அவள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள். அது சாதாரண பொருள் அல்ல, அது ஒரு மாங்கல்யம். ராகுலின் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது. பதற்றத்தினால் அவன் காரை சாலையோரம் நிறுத்தினான். ராணி ஆச்சரியத்துடன், இது என்ன என்றாள். ராகுல் மறுத்து, விடாதே, இல்லை என்றால் என் இதயம் உடைந்துவிடும். மிகுந்த நம்பிக்கையுடன் இதை கொண்டு வந்திருக்கிறேன். என் எல்லா தவறுகளுக்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றான். நான் ஒரு பெரிய முட்டாள். அதனால்தான் என் சொந்தக்காரர்களே என்னை ஏமாற்றி என் மனைவி மற்றும் மகளிடமிருந்து என்னை பிரித்து விட்டார்கள். உனக்கு என் உதவி தேவைப்பட்ட போதெல்லாம் நான் உன்னுடன் நிற்கவில்லை. ஆனால் இப்போது நான் சத்தியம் செய்கிறேன். உன் கையை இனி எப்போதும் விடமாட்டேன். இந்த உறவு என் மரணத்திற்கு பிறகுதான் பிரியும். நாம் மீண்டும் ஒரு புதிய உலகத்தை படைப்போம். அங்கே பிரீத்தியை நன்றாக வளர்த்து அத்தையின் முதுமையை பாதுகாப்போம். ராகுலின் இந்த பேச்சை கேட்டு ராணி சிலையைப் போல உறைந்து போனாள். அவளால் எதுவும் பேச முடியவில்லை. மௌனமாக அந்த மாங்கல்யத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். ராகுல், ராணி, ராணி, நான் அதே ராகுல்தான். என் கையை தலையடையாக வைத்துக் கொள்ளாமல் உனக்கு தூக்கமே வராதே, நினைவிருக்கிறதா? தயவு செய்து மறுக்காதே. உன்னை இந்த நிலையில் என்னால் பார்க்க முடியவில்லை. உன்னை இப்படி பார்த்த நாளிலிருந்து நான் தினமும் அழுது கொண்டிருக்கிறேன் என்று கூறி அழத் தொடங்கினான். ராணி அந்த மாங்கல்யத்தை தன் கைக்குள் இறுக்கமாக மூடிக்கொண்டு, விவாகரத்து பத்திரங்கள் என்னவாகும் எனக் கேட்டாள். அவற்றை கிழித்து எரிந்து விடுவோம் என்று ராகுல் அழுது கொண்டே சொன்னான். ராணி மீண்டும் அந்த மாங்கல்யத்தை அவனிடம் கொடுக்க முயன்றாள். ராகுல் கண்ணீருடன் அவளை பார்த்து இரு கைகளையும் கூப்பி வேண்டினான். உடனே ராணி, உங்கள் கைகளாலேயே இதை எனக்கு அணிவித்து விடுங்கள் என்றாள்.
இதை கேட்ட ராகுல் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். உடனே அந்த மாங்கல்யத்தை எடுத்து ராணியின் கழுத்தில் அணிவித்தான். அவன் மகிழ்ச்சியில் திக்க முக்காடி போனான். அவன் காரை செலுத்த தொடங்கிய போது ராணி அவன் கையை பிடித்துக்கொண்டு, இனி கடைக்கு செல்ல வேண்டாம், நம் வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் என்றாள். ராகுல் காரை திருப்பி ராணியின் வீட்டுக்கு சென்றான். ராகுல் பிரீத்தி மற்றும் மாமியாரை காரில் ஏற்றிக்கொண்டு தன் வீட்டை நோக்கி புறப்பட்டான். அதுவரை வெறும் கட்டிடமாக இருந்த அந்த இடம் ராணியின் பாதம் பட்டவுடன் இல்லமாக மாறியது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீ எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்டார் மீனாட்சி. இன்ஸ்பெக்டர் விஜய் மருத்துவமனைக்கு வந்திருந்தார். அவர் என்னிடம் எல்லா உண்மைகளையும் கூறினார். மீனாட்சி, நான் உன்னை பற்றி பெருமிதம் கொள்கிறேன் என்று ரவி சிரித்தார். அவர்கள் உங்கள் இருப்பிடத்தை மொபைலில் எனக்கு காட்டினர். நான் ஆம்புலன்ஸிலிருந்து இறங்கி இங்கு வந்தேன். போலீஸ் பின்னால் நிற்கிறது. கமல் இன்னும் இறக்கவில்லை. அவர் அரை மயக்க நிலையில் ஊர்ந்து சென்று கொண்டிருந்தார். வீடியோவை பதிவேற்றுவதற்காக அவர் தனது தொலைபேசியை எடுக்க முயன்றார். ஆனால் மீனாட்சி தனது கையை தனது காலடியில் நசுக்கினார். அவர் தொலைபேசியை எடுத்து துண்டுகளாக உடைத்தார். உங்கள் அழுக்கு வீடியோ மற்றும் உங்கள் சிந்தனை இரண்டும் இன்று முடிந்துவிட்டன என்று மீனாட்சி கத்தினார். அதே நேரத்தில் இன்ஸ்பெக்டர் விஜய் போலீஸ் படையுடன் உள்ளே நுழைந்தார். படுகாயமடைந்த நிலையில் கமல் கைது செய்யப்பட்டார். ரவியின் தோளில் விஜய் கை வைத்தார். உடல் வலிமையை விட தைரியம் அதிகம் என்பதை இன்று நீங்கள் நிரூபித்துள்ளீர்கள். சில நாட்களுக்குப் பிறகு நகரின் குறுக்குவெட்டில் ராஜன், தனுஷ் மற்றும் கமல் ஆகியோரின் குற்றக் கதைகள் பொதுவானவையாக இருந்தன. மீனாட்சி இனி பயப்படவில்லை. அவளுடன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினார். ஒரு காலத்தில் அவளுக்கு ஒரு கனவாக இருந்த வீடியோ இப்போது அவளுடைய தைரியத்திற்கு ஒரு சான்றாக மாறியுள்ளது. ஏனென்றால் மீனாட்சியே அனைவருக்கும் முன்னால் வந்து தனது கதையைச் சொன்னார். இதனால் மற்ற பெண்கள் அத்தகைய விலங்குகளுக்கு பயப்பட மாட்டார்கள். முடிவு: ஒரு பெண்ணின் மௌனத்தை தனது பலவீனமாக கருதுவதே ஒரு ஆணின் மிகப்பெரிய தவறு. அவள் தனது கண்ணியத்திற்காக போராடும்போது அவளுடைய சொந்த உலகத்தை மாற்றும் சக்தி அவளுக்கு உள்ளது. இத்துடன் கதை முடிகிறது.